ஹலோ இனி வந்து நம்ம என்ன பார்க்கணும்னா பிஆர் டாப் 5 ஹிடன் பிளேசஸ் தான் பார்க்க போகணும். அதுக்கு நான் பர்முடா மேப்பை என் டீம்மேட் கூட ஸ்டார்ட் பண்ணிட்டு உள்ளே வந்தோடனே பிளான்டேஷனுக்கு வச்சேன். பிளான்டேஷனில் இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் ஏறணும். இதில் கொஞ்சம் செவத்தில் ஏறுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காண்டி உங்கள் ஜாய்ஸ்டிக்கு சைடாப்பில் தள்ளி ஒரு க்ளோவால் போட்டு ஜம்ப் பண்ண அமுக்குனீங்கன்னா ஈஸியாக ஏறிடலாம். ஏறினதுக்கடுத்து அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கிறதுல நீங்கள் குதிச்சுருங்க. குதிச்சுட்டு அங்கேருந்து ஈஸியாக அடிக்கலாம். அதே மாதிரி இந்த பாலத்தில் கீழே படுத்துக்கிட்டு எனிமி வந்தாங்கன்னா அங்கே லூட் அடிக்க வந்தாங்கன்னா நம்ம அடிச்சிடலாம். அதே மாதிரி நம்ம தேர்டு பிளேஸுக்குள்ளே போனோன்னா அங்கே ஷிப்யார்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே நிறைய பேர் எப்பயும் குதிப்பாங்க. இந்த இடத்துல நான் போட்ட மாதிரியே காரை நிப்பாட்டி வச்சுட்டு க்ளோவால் போட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக இது மேலே ஏறிடலாம். ஏறிட்டு இது மட்டும் உங்களுக்கு ப்ளூ ஜோனை வந்தால் நீங்கள் நிறைய கில் அடிக்கலாம். ப்ளூ ஜோன் இல்லாட்டி இங்கே எனிமி குதிப்பாங்க. அதே மாதிரி இப்போ பீமா சக்திக்கு பக்கத்தில் இருக்க இந்த ஒரு இடத்துல இந்த டேங்க்கு மேலே ஏறுறதுக்கு நான் போட்ட மாதிரியே காரை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுட்டு அதுக்கடுத்து இந்த 2 க்ளோவால் நான் போட்ட மாதிரியே நீங்கள் போடணும். போட்டதுக்கடுத்து அங்கே எல்ஷேபியில் யாராச்சும் எனிமி இருந்தாங்கன்னா நீங்கள் இங்கேருந்தே ஸ்கோப் போட்டு அடிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு எனிமியை மாட்டுவேன். அவனுக்கு ஒரு 75 டேமேஜ் கொடுத்துருவேன். 75 72 டேமேஜ் கொடுத்ததுக்கடுத்து அவன் என்கிட்ட தப்பிச்சிடுவான். உடனே என் டீம்மேட் பக்கத்தில் போவோம். என் டீம்மேட் போகும்போது இன்னொரு எனிமி வந்து மேலே வர ட்ரை பண்ணுவான். அவனுக்கு நான் ஹெட்ஷாட் அடிச்சிடலாம். இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணலாம். எனக்கு வந்து உக்காந்தாங்க, அதனால் அவ்வளோவா கில் அடிக்க முடியல. நின்று இருந்தாங்கன்னா நீங்கள் ஈஸியாக நிறைய கில் அடிக்கலாம். அடிச்சிடலாம். அதே மாதிரி நம்ம 5th பிளேஸ்லேருந்தும் அடிக்கலாம். சரி, ஓகே, பை.